இது லாஸ்ட் வீடியோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் பேசின மாதிரி இந்த மொபைல் அடிக்ஷன் அது வந்து எப்படி குழந்தைகளை வந்து நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எல்லோரும் நினைக்கலாம் சின்ன குழந்தைங்க தானே, நம்ம வந்து ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் அது ஆகும்போது அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா குழந்தையிலிருந்தே நம்ம வந்து எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பவுண்ட்ரிஸ், இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம குடும்பம் இப்படி, நம்ம நாடு இப்படி, நம்மளுடைய கலாச்சாரம் எல்லா விஷயங்களும் அப்போ இருந்தே நீங்கள் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பெருசானா பார்த்துக்கலாம், ஒரு 10 வயசுக்கு மேலே சொல்லிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நான் ப்ரைமரி ஸ்கூலில் இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமும் அந்த ஏன்னா எனக்கு வந்து ப்ரைமரி ஸ்கூலோட நினைவுகள் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இன்னுமே ஞாபகம் இல்லை. ஒரு 4த்துக்கு மேலே ஞாபகம் இருக்குது. அந்த சின்னதில் என்ன அப்படிங்கிறது பெருசாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது வந்து ப்ரைமரி லெவலில் இருக்கும்போது குழந்தைங்க விளையாடட்டும், இப்போ என்ன சொன்னால் புரிய போகுது அப்படி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இந்த மொபைல் ஃபோனில் வந்து அவங்க அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். இதை வந்து நீங்கள் பார்க்குற சில்ட்ரன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. நாங்கள் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சில்ட்ரன்ஸ் மட்டும் சொல்லலை, நம்ம பெரியவங்களும் அதில் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டு தான் வரோம். ஏன்னா நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷர் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுங்கிறக்காக அந்த மொபைலில் வர என்டர்டெயின்மெண்ட்டை இல்லை நம்ம டிவிலேயோ இல்லை நம்ம கம்ப்யூட்டர் மூலமாகவோ நம்ம ரிலாக்ஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு குவாலிட்டி டைம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த டைமில் அதாவது படிக்கிறது, மற்ற விஷயம், ஆக்டிவிட்டி அதெல்லாம் போக அந்த ஒரு 15 மினிட்ஸு டெய்லியோ இன்றைக்கி என்ன நடந்தது, இல்லை நீங்கள் ஸ்கூல்லேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வரீங்கன்னா அந்த டைமோ, இல்லை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த டைமோ, ஏதாவது ஒரு டைம் வந்து குழந்தைங்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்படி பேசும்போது நீங்கள் இடையில எதுவும் பேசாமல் அந்த குழந்தைகளை பேச விடுங்க. அப்போ நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பழக்கம் அந்த குழந்தைகளுக்கு வரும். நீங்கள் சொல்லும் போது அவங்களும் நிதானமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ வந்து குழந்தைங்க டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. எப்படி வந்து அதை வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட மறைக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஸோ நமக்கு அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் அதில் இருக்கா டெக்னாலஜியில் அப்படின்னா இல்லை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரைமரி அதாவது சின்ன குழந்தைங்க ஒரு 3-4 வயசில் இருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் பேரண்டிங்கோட இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரேஷியோ நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2 to 3% வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி வந்து ஒரு 7 to 8% வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்டாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஒரு 12 to 13 இயர்ஸ்க்கு அப்புறமா அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டு, அதாவது அந்த ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறத நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 10, 11, 12 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம வந்து ஒரு மிரட்டுறதுலையோ இல்லை அம்மா அப்பா திட்டுவாங்க அந்த ஒரு பயம் அதெல்லாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே நல்லா சேஞ்ச் ஆயிரும். அது இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து அது பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறது. அதாவது ஸ்க்ரீன் டைம்னா இவ்வளோ நேரம் தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபேமிலி டைம்னா இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம், விளையாட இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு டைம் டேபிளாக போட்டு வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னா அது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஒரு டிசிப்ளின் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின். நம்ம ரூமை நீட்டாக வச்சுக்கணும்,
நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கிற மாதிரி நம்ம வெளியே போனால் குப்பையை வந்து குப்பை டப்பாவில் போடணும், குப்பை தொட்டியில் போடணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்னதுலேருந்து நம்ம என்ன அவங்களுக்கு விதைக்கிறோமோ அதுதான் வந்து ஒரு மரமாக வந்து வளரும். அவங்களுடைய நாலேஜு ஆகட்டும், அவங்களுடைய வழக்கங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து குழந்தைகளை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், இதில் நம்ம பேரண்ட்ஸ், அது இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸு வந்து நம்ம நிறையா வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறோம். ஸோ அது வந்து நமக்கு எப்படி வந்து பின்னாடி இதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 12, 13 வயசு ஆகும்போது ரியலைஸ் பண்ணுவோம். அப்போ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா, லண்டனில் ஒரு விஷயம் ஸ்கூலில், அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, எந்த குழந்தையும் எந்த குழந்தையோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, எந்த விஷயமா இருந்தாலும் குழந்தைகளோட பேரண்ட்ஸை குழந்தைங்க இல்லாதப்ப தனியாக கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூலில் நீங்கள் அந்த குழந்தைங்க வந்து சரியாக படிக்கலைன்னா கூட அவங்க வந்து இதில் வந்து கம்மியாக இருக்க பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த விஷயத்துக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதில் அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் அதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்களா தவிர, மற்றபடி பெருசாக வந்து நம்ம ஊரில் வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு டிசிப்ளின் சரியில்லை, ஸ்கூலில் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. படிக்கிறது சரியில்லை அப்படின்னா இங்கே பிரிச்சுருவாங்க. அதாவது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னா, கிளாஸில் இருக்கிற 30 குழந்தைகளும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரே டேலண்ட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பிரிச்சுருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க லெசனும் கொஷின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை பற்றி நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.